والصلاة والسلام على سيدنا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حميم والكتاب المبين. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين. صدق الله العلي العظيم، وصدق وبلغ رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين الشاكرين، والحمد لله. وقال سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم: إذا كان ليلة النصف من شعبان فقوموا ليلها وصوموا نهارها. يا سيدي يا رسول الله، خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد، إني إذا مسني ضيم يربعني أقول يا سيد السادات يا سندي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. சங்கைக்குரிய நமது பள்ளியுடைய தலைமை இமாம் மௌலானா மானுல்லா ஹசரத் அவர்களே, நண்பர் மௌலவி சல்மான் ஈஸ்வரி ஹசரத் அவர்களே, மற்றுமுள்ள நிர்வாக பெருமக்களே, சமுதாய பெரியோர்களே, பாசத்திற்குரிய வாலிப நண்பர்களே, மாணவ நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த இரவிலே இறை இல்லத்திலே நம்மை எல்லாம் ஒன்றிணைத்ததை போன்று நாளை மறுமையில் சுவனபதியில் முஸ்ரஃபுல் ஹல்க் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் ஏனைய சாலிஹீன்களோடும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் ஒன்று சேர்த்து புரிவானாக. இந்த இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னவெல்லாம் அருள்களை நிஅமத்துக்களை அல்லாஹ் பொழிகிறானோ அவைகளை முழுமையாக பெறக்கூடிய நற்பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி புரிவானாக. எனக்கு மிகவும் மகிழ்ச்சி இந்த ஊருக்கு வந்தது. முதல் தடவையாக இந்த ஊருக்கு நான் வருகிறேன். இந்த ஊரில் வந்த பொழுது, இந்த பள்ளியுடைய மினாராவை பார்த்த பொழுது ஒரு கம்பீரமான தோற்றம், பாரம்பரியத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு அழகான தோற்றத்தை அந்த மினாராவின் மூலமாக நமக்கு பார்க்க முடியும். நம்மை அழைத்து வந்த ஹசரத் சொன்னார்கள், இந்த ஊர் ஏராளமான நாதாக்கள் வந்த ஊர், சகைக்குரிய ஆலா ஹசரத் அவர்கள் எல்லாம் விஜயம் தந்த ஊர் என்றெல்லாம் இங்கே நமக்கு அறிமுகம் செய்தார். நான் ஆரம்பமாக உங்களிடத்திலே சொல்லிக் கொள்வது, அந்த நாதாக்கள் நமக்கு காட்டி தந்த அந்த பாரம்பரியத்தை நாம் நம்முடைய சந்ததிகள் வாழையடி வாழையாக அந்த பாரம்பரியத்தை நாம் நிலைநாட்டுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும்.
அல்லாஹ் அவருக்கு தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. நம்முடைய இமாம் அவர்கள் சிறந்தவர்கள் இங்கே மிக நீண்ட காலமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை போன்ற உலமாக்களுடைய தலைமையிலே மார்க்கத்தை அழகான முறையிலே விளங்கி உலகத்திற்கு முன்மாதிரியான ஒரு ஊராக, ஒரு மஹல்லாவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மஹல்லாவை மிளிரச் செய்வானாக என்று ஆரம்பமாக துஆ செய்தவனாக இந்த இரவுடைய சிறப்புகளை பற்றி அவர்களுக்கு பின்னாலும் இப்பொழுதும் நம்முடைய சகைக்குரிய ஹஜ்ரத் அவர்கள் உங்களுக்கு சொல்லித் தந்துள்ளார். மற்றுள்ள பல ஊர்களை நாம் பார்க்கின்ற பொழுது நம் ஊர்வாசிகள் இந்த ஊருடைய இந்த இரவுடைய மகத்துவத்தை மிகவும் விளங்கி வைத்துள்ளார்கள் என்பதை இங்கு ஒளிவி இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த காட்சியை, அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து விளங்க முடிகிறது. உண்மையிலேயே இது பரக்கத்து நிறைந்த ஒரு இரவு. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவை பற்றி சொல்லுகின்ற பொழுது லைலத்துன் முபாரக்கா என்று சொல்கிறார். மார்த்தாண்டத்தில் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஆள். லைலத்துன் முபாரக்கா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவை பற்றி பரக்கத்து நிறைந்த இரவு என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்விடத்திலே அவருடைய அடியார்கள் எப்பொழுது கேட்டாலும் அவன் தருவான். ஒரு பிள்ளை தன்னுடைய தாயிடத்தில், தந்தையிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டால் நாம் கொடுக்காமல் இருப்போமா? நம்முடைய 5 வயது பிள்ளை அல்லது ஒரு 10 வயது மகன் அல்லது மகள், 15 வயது மகள் நம்மிடத்திலே அத்தா எனக்கு இது வேண்டும் என்று நம்மிடத்தில் கேட்டால் நாம் கொடுக்காமல் இருப்போமா? ஒருவேளை அந்த நேரத்தில் நமக்கு கொடுக்காமல் இருந்தால் நம்முடைய மனதை எந்த பாடுபடும்? என் பிள்ளை கேட்டு நான் கொடுக்க முடியவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார்? ஒரு தாய் இல்ல, 70 தாயை விட கருணையுள்ளவன். அந்த ரப்பல் ஆலமீனிடத்தில் நாம் கேட்டால் நிச்சயமாக அவன் தருவான். நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் உலகத்தில் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய எந்த துஆவும் வீணாகாது. நாம் சின்ன வயசுலேருந்தே துஆ கேட்கிறோமா இல்லையா? நம்ம நினைக்கிறோம் என்னெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்ட எல்லாம் எனக்கு கிடைக்கவில்லை. நிச்சயமாக இல்லை. நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆக்களும் அல்லாஹ்விடத்திலே அது அங்கீகரிக்கப்படுகிறது. நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் ஒரு துஆ கேட்டால் அல்லாஹ் ஒன்றில் அவன் கேட்டதையே கொடுப்பான். இல்லை என்றால் அவனுக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்தை அல்லாஹ் தடுப்பான். இல்லை என்றால் அவன் கேட்டதை விட சிறந்ததை அவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இதுவும் இல்லை என்றால் இவன் கேட்ட துஆவை நாளை மறுமையிலே அல்லாஹ் இவனுக்காக சேமித்து வைப்பான். நாளை மறுமையிலே மனிதர்களாகின்ற நாம் மறுமையை அடைகின்ற பொழுது அங்கு வைத்து இந்த உலகத்தில் வைத்து கேட்ட துஆக்களுடைய நன்மைகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது மனிதன் நினைப்பானா, எல்லா துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்க கூடாதா? மறுமையில் நாம் அவருடைய நன்மையை அனுபவிக்கிறோமே இந்த மனசில் நினைப்பான். எனவே நாம் கேட்கக்கூடிய எந்த துஆவும் வீணாகாது. அதே நேரத்தில் சில நேரங்களில், சில தினங்களில், சில இரவுகளில், சில மாதங்களில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் மிக சீக்கிரமாக ஏற்றுக்கொள்கிறான். அதில் ஒரு இரவு தான் இந்த இரவு. இந்த இரவு அந்த அல்லாஹ் தஆலா துஆக்களை ஏற்றுக்கொள்வதாக வாக்களித்த இரவுகளிலே 5 இரவை சொல்கிறார்கள். அதில் ஒரு இரவு, இந்த இரவு ஷஅபானுடைய 15வது இரவு. நமக்கு ஒரு கல்ல 2 பாங்க அடிக்க போகுது. இன்னொரு அந்த 5 இரவுகளில் இன்னொரு இரவு ஜும்ஆவுடைய இரவு. இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு? ஜும்ஆவுடைய இரவாகவும் இருக்கிறது, ஷஅபானுடைய 15வது இரவாகவும் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பானாக. எவ்வளவு தேவைகள் இருக்கிறது. ஒவ்வொருவருடைய மனசிலையும் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள். எனக்கு வியாபாரத்தில் வரக்கத்து வேணும், என்னுடைய மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை வேண்டும், எனக்கு நல்ல வீடு வேண்டும், என் மகனுக்கு நல்ல மனைவி அமைய வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு வேலை கிடைக்க வேண்டும், என்னுடைய மனைவியுடைய நோய் குணமாக என்றெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆயிரக்கணக்கான தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸல்பாக சொன்னதை போல இந்த இரவு முடிவது வரை அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். மனுஷனுக்கும் அல்லாஹ்வுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு, நமக்கு தெரியும். அதுல ஒரு வித்தியாசம், மனிதன் கேட்டால் கோபப்படுவான், அல்லாஹ் கேட்கவில்லை என்றால் கோபப்படுவான். சல்மான் ஜிலத்திட்ட நான் கேட்கிறேன், அதானே பார்க்கிறோம், நீங்க தானே பார்க்கிறோம், சிலத்து எனக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது கடனாக, சிலத்து நான் தந்துடுறேன்னு சொல்றாரு. தந்துட்டாரு, நான் அடுத்த ஒரு மாசத்துல திருப்பி கொடுத்துட்டேன். அடுத்த மாசம் 2வது கேட்கிறேன், ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. 1 லட்சம் ரூபாயா, சரி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி 25,000 ரூபாய் தருவார். 3வது வாட்டி நான் போன் பண்ணா கட் பண்ணி விடுவார். யாருசா பணம் கேட்கதான் கூப்பிடுறாரு. மனிதன் கேட்டால் கோபப்படுவான், இறைவன் கேட்கவில்லை என்றால் கோபப்படுவான். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்போம். இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் துஆக்களை அங்கீகரிக்கக்கூடிய 5 இரவுகளிலே ஒரு இரவு அது ஷஅபானுடைய 15வது இரவாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. குரி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஆயுள் என்பது சொற்பமான ஆயுள் இல்லையா? ஒத்த ஆயுளே சொற்பமான ஆயுள். இதா ஆஷல் ஃபதா 60 ஆமா, ஒரு மனிதன் 60 வயது இந்த உலகத்தில் வாழ்கிறான் என்றால், உதாரணத்திற்கு இந்த 60 வயதிலே அவருடைய 30 வருடங்களும் தூக்கத்திலேயே கழிந்து விடுகிறது. பாக்கி எவ்வளவுதான் இருக்குது? 30 தான் இருக்கு. 15 வயது அவருடைய குழந்தை பருவத்திலே கழிந்து விடுகிறது. பாக்கி எவ்வளவு இருக்குது? 15. அந்த 15ல சம்பாதிக்கணும், மனைவி பிள்ளைகளை பார்க்கணும், பயணம் செய்ய வேண்டும், கல்யாண வீட்டுக்கு போகணும், பால் காட்சி வீட்டுக்கு போகணும், கடை திறப்பு விழாவுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், வெக்கேஷன்ல டூர் போகணும், ஊட்டிக்கு போகணும், கொடைக்கானலுக்கு போகணும். அப்படியே நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு மனிதன் 60 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவன் வணக்கத்திற்காக செலவு செய்யக்கூடிய வருடங்கள் என்றால் அது ஒரு 2-3 வருடங்கள் மட்டுமே. 2-3 வருஷம் தான் நாம் வணக்கத்திற்காக வேண்டி செலவு செய்கிறோம். எந்த வணக்கம்? எதற்காக வேண்டியுள்ள வணக்கம்? முடிவில்லாத மறுமைக்காக வேண்டியுள்ள வணக்கம். உலகத்தில் நாம் எவ்வளவு காலம் வாழ்வோமோ அதற்கு தக்கவாறுதான் உலகத்திற்காக உழைக்க வேண்டும். மறுமைக்காக மறுமையில் எவ்வளவு காலம் வாழ்வோமோ அதற்கு தக்கதான் மறுமைக்காக உழைக்கணும். இப்ப நாம் அதிகமாக எதற்காக வேண்டி உழைக்கிறோம்? உலகத்திற்காக வேண்டிதான். எந்த உலகத்திற்காக வேண்டி? அற்பமான நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்வோமே, அந்த அற்பமான காலத்திற்காக வேண்டி நாம் நம்முடைய பெரும்பான்மையான நேரங்களை செலவு செய்கிறோம். ஆனால் மர்மை என்பது என்ன? 1 வருடமா, 10 வருடமா, 100 வருடமா, 1000 வருடமா, கோடி வருடமா? இல்லை இல்லை. خالدين فيها. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, நிரந்தரமான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை என்பது எவ்வளவு காலம் என்று நமக்கு சொல்ல முடியாது. அந்த மறுமைக்காக வேண்டி நாம் எந்த அளவுக்கு உழைக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த மறுமைக்காக வேண்டி நாம் உழைக்கிறோமா? நம்முடைய நேரங்களை செலவழிக்கிறோம். நம் முன்கால கட்டத்தில் வாழ்ந்த நம்முடைய இமாம்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்த்தோம் என்றால் நாமெல்லாம் வெற்றித்தனை புரிய வேண்டும். இன்னைக்கு சில இடங்களில் முன்னோர்களை பற்றி
குறை சொல்வதாக கேள்விப்படுகிறோம். நம்ம ஊர்ல அப்படி யாரும் கிடையாது. ஆனால் முன்னோர்கள் வாழ்ந்ததை போன்று ஒரு நாள் கூட நம்மால் வாழ முடியாது. சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், மிகப்பெரிய இறைநேசர் சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி வாழ்ந்தார்களோ, அவர்கள் காலம் முழுக்க எப்படி வாழ்ந்தார்களோ, அதே போன்று ஒரே ஒரு நாள் வாழ வேண்டும் என்று நான் என் முழு முயற்சியை எடுத்து பார்த்தேன். அவங்க காலத்துல அப்படி வாழ்ந்தாங்க. அப்படி நான் ஒரு நாள் வாழணும்னு ஆசைப்பட்டு முழு முயற்சியை எடுத்து பார்த்தேன். அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்ததை போன்று என்னால் ஒரு நாள் கூட வாழ முடியவில்லை என்றார்கள் சய்யிதுனா சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு. எனவே நம்முடைய வாழ்க்கை என்பது நாம் பாவங்களிலே மூழ்கிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வணக்கங்களோ, நாம் செய்யக்கூடிய வணக்கங்களோ அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்று நாம் சந்தேகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் மறுமைக்காக வேண்டியுள்ள முயற்சியில் அதிகமாக ஈடுபட வேண்டும். ஒரு தடவை அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு நடந்து போயிட்டே இருக்கிறார். ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த அபூ ஹனீஃபா யார் தெரியுமா? இரவு முழுவதும் அவர் நின்று வணங்குவார், இரவு முழுவதும் அவர் நின்று வணங்குவார் என்று 2 பேர் பேசுகிறார். இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம அப்படி இல்லை, நம்மகிட்ட இல்லாத ஒன்றை ஒருவர் புகழ்ந்தால் அப்படியே நம்ம காலை தூக்கி விடுவோம். நம்மகிட்ட இருக்காது, ஆனா அவன் புகழ்தான் நம்மளை பத்தி. அப்படி இருந்தா கூட நம்ம காலை தூக்கி விடுவோம், மனசுல கிபுரு பெருமை இருந்து விடும். இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தையை கேட்டு வருத்தப்பட்டார்கள். ஏன் வருத்தப்பட்டாங்கன்னா, அந்த வார்த்தை சொல்வதற்கு முன்னால் வரை அவர்கள் இரவு முழுவதும் வணங்கவில்லை. இரவில் பாதி நேரத்தை வணக்கத்திற்கு செலவழித்தார். இரவு எப்போ ஆரம்பிக்கும்? இரவு எப்போ ஆரம்பிக்கும்? மகரிப் வேலை ஆரம்பிக்கும். எப்போ முடியும்? ஃபஜ்ர்ல முடியும். இந்த கிட்டத்தட்ட 12 மணி நேரத்தில் 6 மணி நேரம் அவங்க வணக்கத்திற்காக செலவழிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நபர்கள் சொல்லுவது வரை இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சாங்க, நாம் செய்யாத ஒன்றை பற்றி நம்மளை மக்கள் புகழ்கிறார்களே என்று நினைத்து அன்று முதல் இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு முழுவதும் தொழ ஆரம்பித்தார்கள். நம்ம இரவு முழுசா தொழுவோம். இந்த மாதிரி வராத்துக்கு தொழுவோம், 27க்கு தொழுவோம். அந்த இரவை நல்லா வீட்டிடுவோம். தொடர்ந்து 5 நாள் உறங்கிடுவோம். தொடர்ந்து அந்த இரவுகளை கலா செய்து விடுவோம். இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அப்படி ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, இஷாவுக்கு எடுத்த உதுவை கொண்டு சுபுஹ் தொழுவார்கள் 40 வருடமாக என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஒரு நாள் இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியிலே இஷா முடித்து தொழுது கொண்டிருக்கிறாங்க. முஅத்தின் பள்ளியிலிருந்து அவங்க கதவெல்லாம் மூடிட்டு வெளியே போயிட்டாங்க. ஃபஜ்ருக்காக வேண்டி முஅத்தின் வருகிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தின் போகின்ற பொழுது தொழுகையில் இருந்து கொண்டிருந்தார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்காக வாக்கு சொல்வதற்காக வேண்டி முஅத்தின் பள்ளிக்கு வருகின்ற பொழுது பள்ளியிலே ஒரு அழுகை சத்தம் கேட்கிறது. فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. இந்த ஆயத்தை இமாம் அல்-அஅலம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையில் நின்று கொண்டு மீண்டும் இஷாவுக்கு ஓதத் தொடங்கியவர்கள் இந்த இதா சுல்சிலா என்ற சூராவை சுபுஹ் வரை மடக்கி ஓதி அழுது கொண்டே தொழுது. முஅத்தின் வந்த பிறகுதான் ஃபஜ்ருடைய நேரமாகிவிட்டது என்று இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு உணர்ந்து கொண்டார்கள். என் பாசத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மறுமையுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு நாம் கீழே இருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் மட்டமாக இருக்கிறோம், நாம் தைரியமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் தொழுது விட்டேன், நான் நோன்பு விட்டேன், நான் 5 நேரம் ஜமாஅத்திற்கு வந்து விட்டேன். நான் கேட்கிறேன்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்த ஒரு நேர வணக்கத்தை ஏற்றுக்கொண்டான் என்று நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? கத் அஃப்லஹல் முஃமினூன் الذين هم في صلاتهم خاشعون قد أفلح المؤمنون நிச்சயமாக மூமின்கள் வெற்றி பெற்றார்கள். நிச்சயமாக மூமின்கள் வெற்றி பெற்றார்கள். அல்லதீன எப்படிப்பட்ட மூமின்கள்? எப்படிப்பட்ட மூமின்கள்? ஹும் அந்த மூமின்கள் ஃபீ ஸலாத்திஹிம் அவர்களுடைய தொழுகைகளிலே காஷிஊன் பயபக்தியோடு தொழுவார்கள். நம்ம அல்லாஹு அக்பர் கைகற்றோம். என்ன அர்த்தம்? அல்லாஹ் மிகப்பெரியவன். ஃபர்ஸ்ட் போய் தொழுகின்ற ஆரம்பத்திலேயே போய் சொல்ல ஆரம்பிச்சோம். அல்லாஹ் அக்பர் நம்ம கைகட்டி அல்லாஹ் அல்லாத எல்லாத்தையும் நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் அல்லாதவைகள் நமக்கு பெரிதாக தெரிகிறது. துனியா பெரிதாக தெரிகிறது. நம்முடைய தொழுகைகளிலே அல்லாஹ் அல்லாத எண்ணங்கள் வந்து விடுகிறது. வரலாற்றிலே ஒரு நகைச்சுவையாக ஒரு செய்தியை சொல்லுவாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட வந்து ஒரு ஆள் வந்து சொன்னாரா, நான் ஒரு பொருளை தொலைச்சிட்டேன், அது எங்க இருக்குன்னு தெரியல. ஒரு பொருளை காணாம எங்க இருக்கு தெரியும். சில பேர் பார்த்துருப்போம், மொபைலை கையில் வச்சுட்டு மொபைல் தேடுவோம். இப்ப அப்படி நடக்குது. தொப்பி தலையில வச்சுட்டு தொப்பி தேடுவாங்க. அவர் வந்து ஒரு பொருளை நான் தொலைச்சிட்டேன், எங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்ன பொழுது இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரெண்டு ரக்காத்து தொழு கிடைச்சிரும், ரெண்டு ரக்காத்து தொழு கிடைச்சிரும். இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை போல இவர் இரண்டு ரக்காத்து தொழ ஆரம்பித்தார். ஒன்றாவது ரக்காத்து முடிஞ்ச உடனே பொருள் இருக்கிற ஞாபகம் வந்துச்சு. பொருள் இருக்கிற இடம் ஞாபகம் வந்துச்சு. தொழில் விட்டு ஓடிட்டார். பொருள் கிடைச்சு தொழுகையா ஞாபகம் வந்தது. இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், எனக்கு தெரியும் ஷைத்தான் உன்னை தொட விட மாட்டான். எனக்கு ரெண்டு ரக்காத்தை கூட உன்னை ஒழுங்காக தொழுவதற்கு ஷைத்தான் அனுமதிக்க மாட்டான் என்று எனக்கு தெரியும் என்றார்கள் இமாம் அல்-அஅலம் அபூ ஹனீஃபா அல்-கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு. எனவே நாம் இத்தனை ஆண்டுகள் நாம் வணங்குகிறோமே, அல்லாஹ்வுடைய இபாதத்திலே கபூல் செய்வானாக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் தஆலா முத்தகீன்களுடைய இபாதத்தை தான் ஏற்றுக்கொள்கிறான். நம்மிடத்தில் தக்வா இருக்கிறதா? நம்மிடத்தில் இறையச்சம் இருக்கிறதா? நாம் தொழக்கூடிய அல்லாஹு அக்பர் என்ற அந்த தக்பீர் முதல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்ற சலாம் வரை நாம் தொழக்கூடிய இரண்டு ரக்அத் தொழுகைகளில் நமக்கு பயபக்தி இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய ஒரு வக்து தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று நமக்கு சந்தேகம் ஏற்படும். எனவே நாம் வணக்கங்கள் செய்து விட்டோம் என்று நமக்கு நிம்மதியாக இருக்க முடியாது. அல்லாஹ்விடத்தில் நாம் அழுது துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய வணக்கத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் அல்லாஹ் சொன்னான் இல்லையா, கஅபாவை கட்டுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிதானே செஞ்சாங்க. அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கஅபாவை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். ஏற்கனவே கஅபா கட்டப்பட்டு விட்டது. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலே கஅபா கட்டியாச்சு. கஅபா இருக்கிற இடம் இருக்கிறதே, அந்த கஅபாவுக்கு நேர்கோட்டிலே ஒவ்வொரு வானத்திலும் பள்ளி இருக்கிறது. 7வது வானத்தில் நாம் மிஅராஜுடைய சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்போம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வானமாக பயணம் செய்தார்கள். விஞ்ஞானத்தை நாம் அதிகமாக படிக்கத்தான்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் எவ்வளவு புனிதமான நமக்கு விளங்கும். நாம் வாழக்கூடிய பூமிங்கிறது எவ்வளவு பெரிய பூமி, விசாலமானது அல்லவா? நம்முடைய தமிழகம், இந்தியா, ஆசியா கண்டம், இந்த ஒட்டுமொத்த பூமி என்பது எவ்வளவு விரிந்து பரந்து விசாலமானது. அந்த பூமி என்பது சூரியன் குடும்பத்தை சார்ந்த ஒரு கோளம். அந்த சூரியன் என்பது எவ்வளவு பெரியது? இந்த விஞ்ஞானம் சொல்கிறது பூமியை விட 3 லட்சம் மடங்கு பெரியது. கற்பனை பண்ணவே முடியல. பூமியை விட 3 லட்சம் மடங்கு பெரியது சூரியன். அந்த சூரியன் சுற்றுகிறது, அதை சுற்றி மற்றுள்ள கோளங்கள் சுற்றுகிறது. இது ஒரு கேலக்சி தான். இந்த சூரியனும் அதை சுற்றியுள்ள கோளங்களும் ஒரு கேலக்சி. விஞ்ஞானம் சொல்கிறது, நவீன அறிவியல் சொல்கிறது, இது போன்ற லட்சக்கணக்கான கேலக்சிகள் இந்த பிரபஞ்சத்திலே அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அதையெல்லாம் தாண்டித்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானங்களை தாண்டி சிதறத்துல் முன்தஹாவை அடைந்தார். வரஆ அஜாயிப ஆலமில் மலகூதி وسرائر الناسوت والجبروت عينا مدرس مسجد اللاهوت عند الإله منعما تنعيما صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. இந்த மாதம் இருக்கிறதே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஅபான் என்பது ஷஹ்ரி, என் மாதம், என்னுடைய மாதம் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் என்னுடைய மாதம்? அதற்கு பல காரணங்கள். அதில் ஒரு காரணம், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல் நபி சொல்றார் அலன் நபி யா அய்யுஹல் லதீன. நபி மாதிரி யாரை காணோம்? 3 பேர் நீங்க பையன்ல இருக்க. சில ஊர்களில் பயான் பண்ண முடியாது, பிள்ளைகள் அமைதியா இருக்கிறாங்க. இந்த ஊர்ல பெரியவருடைய கண்ட்ரோல் இருக்கிறாங்க நினைக்கிறாங்க, அதை பறக்கச் செய்வாங்க. இன்னல்லாஹ வ மலாயிகத்துக்கு ஆயத்து இருக்கிறதே, அல்லாஹ்வும் அவருடைய மலக்குகளும் என் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா, அந்த நபியின் மீது நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள். வஸல்லிமூ தஸ்லீமா, அந்த நபியின் மீது நீங்களும் சலாம் சொல்லுங்கள். இந்த ஆயத் இறங்கியது இந்த ஷஅபானுடைய மாதத்தில். எனவேதான் ஷஅபான் ஷஹ்ரி, ஷஅபான் என்பது என்னுடைய மாதம் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு காரணம் நமக்கு தெரியும், ஜும்ஆவில் நாம் கேட்டிருப்போம், நம்ம எங்க பார்த்து தொழுது இருக்கிறோம்? கிப்லா முன்னோக்கிற இடம். எந்த திசையில முன்னோக்கிறோம்? மேற்குல என்ன இருக்குது? கஅபா. கஅபாவை முன்னோக்கி நாம் தொழுகிறோம். உலகத்துல எந்த நாட்டிலிருந்து அங்குள்ள பள்ளிகளை நீங்கள் பாருங்கள், இங்க இருந்து இப்படி ஒரு கயரை விட்டா நேரமே கஅபால முட்டும். உலகத்துல எந்த பள்ளியும் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளியுடைய மிஹராபில் இருந்து ஒரு கயரை அப்படியே நாம் பிடித்து 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 போனால் நேர போய் முட்டுவது எங்க? கஅபாவை முட்டும். எப்படி நமக்கு கிடைத்தது என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் இதை ஆசைப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகருக்கு வந்த பொழுது அங்கே அதிகமாக யூதர்கள் இருந்தார்கள். யூதர்கள் அந்த பைத்துல் மக்திஸை அவர்கள் புண்ணிய இடமாக அவங்க கருதி இருந்த காலம். யூதர்கள் இருந்ததுனால அந்த
அந்த யூதர்களை கவருவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியே நீங்கள் பைத்துல் மக்திஸை முன்னோக்கி தொழுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து 16 மாதங்கள் அல்லது 17 மாதங்கள் பைத்துல் மக்திஸை முன்னோக்கி தொழுதார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆசை என்ன தெரியுமா? கஅபாவை முன்னோக்கி தொழணும், கஅபாவை முன்னோக்கி தொழணும் அப்படின்னு ஆசை. அல்லாஹ் சொன்னது பைத்துல் மக்திஸை முன்னோக்க வேண்டும் என்று. எனவே ரசூலுல்லாஹ் முன்னோக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனதில் அல்லாஹ் கஅபாவை முன்னோக்க சொல்ல மாட்டானா அப்படின்னு அடிக்கடி ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க. இந்த அளவுக்கு என்றால் தொழுகையில் நின்று கொண்டு சில நேரத்தில் வானத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பார்கள். நம்ம பார்க்க கூடாது, நமக்கு வஹி வருமா? நம்ம சுஜூதில தான் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வரும் அல்லவா? வஹி மலக்குகளுடைய இருப்பிடம் வானம் என்பதால் ரசூலுல்லாஹ் வானத்தை பார்ப்பாங்க. அப்படி ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பள்ளியிலே தொழுக, மஸ்ஜித் நபவி கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியை சந்திக்க போனாங்க. அங்க வந்து தொழக்கூடிய நேரம் வந்தது. அங்க இருந்த அந்த சின்ன பள்ளியிலே தொழுதார்கள். அப்படி தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறார்கள். அது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா فلنولينك قبلة ترضاها فول وجهك شطر المسجد الحرام وحي قد نرى نبي நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றார். ஆயத்து குர்ஆன் இரண்டாவது ஜுஸு சேபூல் சுப்ஹால் இரண்டாவது ஜுஸு. இரண்டாவது ஜுஸுவை நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஆயத்து ததினரா, நபியே நாம் பார்க்கிறோம், நாம் அறிகிறோம், எனக்கு தெரிகிறது நபியே. தகல்லுப வஜ்ஹிக, உங்களுடைய முகம் சுழலுவது, ஃபிஸ்ஸமால், வானத்தை நோக்கி உங்களுடைய முகம் உயர்வது நாம் பார்க்கிறோம் நபியே. உங்க ஆசை எனக்கு விளங்குது நபியே. அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய ஹபீபை அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசிக்கிறான் பாருங்க. எனவே فَلَنُوَلِّيَنَّكَ قِبْلَةً تَرْضَاهَا, ரசூலுல்லாஹ்வுக்கு ஆசை கஅபா. அல்லாஹ் முதல்ல கஅபான்னு சொல்லல. நபியே உங்களுக்கு எந்த கிபிலா விருப்பமோ அந்த கிபிலாவின் பக்கம் நீங்கள் முன்னோக்குங்கள். நீங்க எந்த கிபிலாவை முன்னோக்கினாலும் உங்களுக்கு எது விருப்பமோ அது நான் ஓகே. உங்களுக்கு எது விருப்பம்? கஅபா விருப்பம் அல்லவா? எனவே ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், கஅபாவை நோக்கி உங்களுடைய முகத்தை திருப்புங்கள் என்பதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்குறானே. ஆயத்து எங்க இறங்குது? தொழுகையில் இறங்குகிறது. சஹாபாக்களுக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவை மஸ்ஜிதில் பைத்துல் மக்திஸை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலேயே கஅபாவை முன்னோக்குகிறார்கள். சஹாபாக்கள் சந்தேகப்பட்டாங்களா? ரசூலுல்லாஹ் ஒழுங்கா தொழுதுட்டு இருந்தாங்க, ஏன் இந்த பக்கம் திரும்புறாங்க? கொஞ்சம் கூட சஹாபிகள் யோசிக்கவில்லை. அதான் சஹாபி. ரசூலுல்லாஹ் செய்தாங்களே, ஏன் செய்தார்கள் என்று சஹாபிகள் கொஞ்சம் கூட சந்தேகப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கஅபாவை நோக்கி முன்னோக்கினார்களோ அந்த கஅபாவை ஒட்டுமொத்த சஹாபிகளும் கஅபாவை நோக்குகிறார்கள். காரணம் ரசூலுல்லாஹ்வுக்கு கஅபா கிப்லா, சஹாபிகளுக்கு ரசூலுல்லாஹ்வே கிப்லா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்து இறங்கியதே, ஆயத்து இறங்கியதும் இந்த புனிதமான ஷஅபானுடைய மாதத்தில். எனவேதான் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஅபானு ஷஹீதி, ஷஅபான் என்னுடைய மாதம். எனவே பாசத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி நிறைய சிறப்புகள் உள்ளடக்கப்பட்ட புனிதமான மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். நமக்கு எந்த நேரம் மரணம் வரும் என்று நமக்கு தெரியாது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே, குல்லு முரிஇன் முஸப்பஹன் ஃபீ அஹ்லிஹி
والموت أدنى من شراك نعله. ஒவ்வொருவரும் அவனுடைய குடும்பத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்படி வாழ்கிறான்? வல்மௌத் அதுனா, மரணம் நெருக்கமாக இருக்கிறது. மரணம் நெருக்கமாக இருக்கிறது. எதை விட நெருக்கம்? அவன் அணிந்திருக்கக்கூடிய செருப்புடைய வார். வார்தான் சொல்லுவாங்க, செருப்புடைய வார். செருப்புடைய வார் எவ்வளவு நெருக்கமா இருக்கும் காலோடு. அந்த செருப்புடைய வாரை விட மரணம் அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்றார்கள் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக். எனவே நாம் பாவங்களை விட்டு விலகி வாழ வேண்டும். ஒரே ஒரு செய்தியை, தஃசீர்களிலே வந்த செய்தி, அது இந்த பராஅத் இரவோடு சம்பந்தப்பட்ட செய்தி என்பதனால சொல்றேன். மாலிக் பின் தீனார் என்ற ஒரு பெரியார் இருந்தார். அவங்க மிகப்பெரிய இறை நேசராக பின்னாடி ஆனார். அவருடைய ஆரம்ப காலகட்ட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க, நான் தவறிலே வாழ்ந்து கொண்டு, பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டு. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை நம்மளை பார்த்து கேட்கிறான், அலம் யதினி, அலம் யதினி, நேரம் வரவில்லையா? இன்னும் டைம் ஆகல, கபமா இல்ல, இன்னும் டைம் ஆகலையா? அலம் யதினி, நேரமாகவில்லையா? லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களுக்கு நேரம் வரவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். நாளைக்கு ஆகட்டும், அடுத்த மாசம் ஆகட்டும், அடுத்த வருஷம் ஆகட்டும், நாளைக்கு நான் ஒழுங்கா தொழுவேன், நாளைக்கு நான் நல்லமா இருப்பேன், என்ன உத்தரவாதம் நமக்கு தெரியாது சகோதரர்களே. அல்லாஹ் கேட்கிறான், அலம் யதினி, நேரம் வரவில்லையா? லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களுக்கு நேரம் வரவில்லையா? அன் தக்ஷஅ குலூபுஹும், அவர்களுடைய இதயம் பயப்படுவதற்கு நேரம் வரவில்லையா? சூரத்துல் ஹதீத் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் கேட்கக்கூடிய ஆயத். இந்த ஆயத்துடைய தஃசீர்களில தான் இந்த சம்பவத்தை சொல்றாங்க. மாலிக் பின் தீனார் என்ற மகான் அவங்க சொல்றாங்க, ஆரம்ப கட்டத்துல தவறிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த அளவுக்குன்னா நான் மது அருந்தி கொண்டிருந்தேன். எவ்வளவு பெரிய பாவம் மது அருந்து. உம்முல் ஃபவாஹிஷ் ஹதீஸ் வருகிறது, எல்லா பாவங்களுக்கும் அடிப்படை மது அருந்துவது, போதை பொருளை உட்கொள்வது. நான் அந்த பாவத்திலே அதிகமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு சின்ன மகள் இருந்தார். நான் ரொம்பவும் அந்த மகளை நேசித்தேன். நான் அறிந்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய சின்ன மகள் ஓடி பக்கத்துல வந்து அந்த பாத்திரத்தை தட்டி விடுவார். நான் கோபப்பட மாட்டேன். நான் இன்னும் அந்த பழக்கத்தை விடவில்லை. நான் அதிகமாக நேசித்து வந்த என் அருமை மகள் ஒரு கட்டத்தில் மௌத்தாகிவிட்டார். எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் நீண்ட ஆயுளை தருவார்கள், நோய் நொடி இல்லாத வாழ்வை நமக்கு தருவார்கள். அந்த குழந்தை மௌத்தான பிறகு நான் இன்னும் அதிகமாக மது குடிக்க ஆரம்பித்தேன். அப்படி ஒரு நாள் அவர் சொல்றான், அப்படி ஒரு நாள் ஒரு பராஅத்துடைய இரவிலே நான் அந்த மது அருந்திக் கொண்டே இருந்தேன். நான் தூங்கிவிட்டேன். நான் தூக்கத்திலே ஒரு கனவொன்று கண்டேன். நம்ம சொல்றான், நான் அந்த தூக்கத்திலே ஒரு கனவொன்று கண்டேன். என்ன கனவென்றால், கியாமத்து நாள் வந்துவிட்டதாக கனவு கண்டேன். கியாமத்து கபர்ல எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க, மஹ்ஷர்ல நிறுத்தப்பட்டாங்க. கியாமத்து வந்து விட்டதாக நான் கனவு கண்டேன். அப்படியே நான் நிற்கின்ற பொழுது திடீர்னு திரும்பி பார்த்தேன், ஒரு மிகப்பெரிய பாம்பு என்னை துரத்தி கொண்டு வருகிறது. உண்மையான விஷமுள்ள பிரம்மாண்டமான ஒரு பாம்பு என்னை, நைட்டு பாம்புன்னு சொல்லக்கூடாதோ, ஸ்நாக்னு சொல்லுவேன். சில பேர் நைட்டு பாம்புன்னு சொல்லுவேன், வீட்டில் பாம்பு வந்துடும். அதாவது அன்னைக்கு ஒரு ஆள் சொன்னாங்க, எந்த ஒரு ஜீவியும் மனிதனை துன்புறுத்தால். அவர் வந்து இந்த மிருகங்களை பத்தி ரொம்ப தெரிஞ்சவரால். நான் கேட்டேன் அவர்கிட்ட, புலி மனுஷனை சாப்பிடுமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், புலி சாப்பிடாது, ஆனால் தனக்கு
மனிதனை இடையூறு செய்வானோ என்று நினைத்து புலி மனிதனை தாக்கும், சாப்பிடாது என்று சொன்னார். எனவே எந்த ஜீவியும் மனுஷனை ஒண்ணு செய்யாது. மனுஷன் அதை டிஸ்டர்ப் பண்ண போறான், அது ஏதாவது செய்யும். எனவே பாம்பும் ஒண்ணு செய்யாது, புலியும் ஒண்ணு செய்யாது, யானையும் ஒண்ணு செய்யாது. எல்லாம் நமக்காக படைக்கப்பட்டது. சில பேர் சொல்லுவாங்க, போலீஸ் நிக்கிறாரா அப்படின்னு சொல்லி. போலீஸை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது, அவர் நமக்கு காவல். போலீஸை பார்த்து நம்ம போயிட்டு இருக்கிற போலீஸ் நிக்கிறாருன்னா நம்ம தைரியமாக தான் போகிறோம். அவர் நமக்காக காவல் இருக்கிறார். அவரை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தைரியமாக தான் அங்கே போக வேண்டும். நான் திரும்பி பார்த்தேன், ஒரு மிகப்பெரிய பாம்பு என்னை துரத்துவதாக எனக்கு தெரிகிறது. நான் ஓடினேன். பாம்பு என்னை துரத்துகிறது, நான் ஓடினேன். மீண்டும் மீண்டும் என்னை மிக வேகமாக துரத்துகிறது. நான் ஓடி போகின்ற வழியில் ஒரு வயதான மனிதர் நின்றார். அவங்க சொல்றாங்க, ஒரு வயதான மனிதர் நின்றார். நான் சொன்னேன், என்னை இந்த பாம்பிட்ட காப்பாத்திருங்க. அவர் சொன்னார், நான் பலவீனமானவர், என்னால் அவரை காப்பாற்ற முடியாது, ஓடி என்று சொன்னார். நான் மீண்டும் ஓடினேன். பாம்பு என்னை விட்டபாடு துரத்தி 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 அந்த பாம்பு என்னை நரகத்திற்கு பக்கத்தில் கொண்டு வந்து விட்டது. நரகத்தில் தள்ளி விடுவதற்காக வேண்டி அந்த பாம்பு என்னை பார்க்கிறது. நரகத்திற்கு பக்கத்தில் சில பேர் சொன்னாங்க, நீ போ, நீ இங்க வர வேண்டிய ஆள் அல்ல, நீ நரகத்திற்கு வர வேண்டிய ஆள் அல்ல, போ என்று விரட்டி விட்டார்கள். அங்கு இங்குமா நான் பல தடவை ஓடினேன். கடைசியில் நான் ஒரு மலைக்கு பக்கத்தில் சென்ற பொழுது அந்த மலையில் சில பேர் சொன்னாங்க, அந்த மிகப்பெரிய ஒரு கூடாரம் இருந்தது. அந்த கூடாரத்திலே அலங்காரங்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சில ஆட்கள் சத்தம் போட்டு சொன்னாங்க, எல்லாரும் வெளியே வாருங்க, இந்த ஆளுக்கு யாராவது சொந்தக்காரங்க அங்க இருந்தா ஓடி வாருங்க, இவரை காப்பாத்துங்கன்னு சொல்லி. அந்த பாம்பு என்னை நெருங்குகிறது. கடைசியில் அந்த மலையின் மீது இருந்த கூடாரத்தில் இருந்து அழகழகான சின்ன சின்ன குழந்தைகள் வெளியே வந்தாங்க. அந்த கூட்டத்தில் என் மகளும் நின்றார். பாப்பா அப்படின்னு சொல்லி என்னை கையை பிடித்து உயர்த்தி மலையின் மீது ஏறி உட்கார வைத்தார்கள். நான் குழந்தையை என் மடியிலே அமர்த்திக் கொண்டு அப்படியே உட்கார வைத்த பொழுது என் தாடியை பிடித்து என் மகள் என்னிடத்தில் கேட்டாள், அலம் யலில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அலம் யலி நேரம் வரவில்லையா? லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு நேரம் வரவில்லையா என்று அந்த மகள் என்னிடத்தில் கேட்டாள். நான் கேட்டேன், என் குர்ஆன் எல்லாம் ஓதுவீங்களே? ஆமா. நாங்கள் யார் என்றால், நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களுடைய சின்ன குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது நாங்கள் மௌத்தாகிவிட்ட அந்த குழந்தைகள் எல்லாம் இந்த கூடாரத்தில் தங்கி இருக்கிறோம். எங்கள் பெற்றோர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களை உட்கார வச்சிருக்கான். அப்ப இவங்க கேட்கிறாங்க, மகளே, அந்த பாம்பு, அந்த வயதான மனிதர் யார் என்று விளக்கம் தருவாயா? அந்த மகளிரிடத்தில் சொன்னார்கள், அப்பா, அந்த பாம்பு என்ன தெரியுமா? நீங்கள் செய்த பாவம், நீங்கள் செய்த பாவங்கள். அந்த பாவம் உங்களை நரகத்திற்கு தள்ளுவதற்காக வேண்டி காத்திருக்கிறது. மகளே, இந்த வயதான நபர் யார்? வயதான நபர் நீங்கள் செய்த கொஞ்ச நல் அமல்கள். நீங்க செய்த பாவம் அதிகம், நீங்க செஞ்ச அமல் கம்மி. அந்த கொஞ்ச அமலினால் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு போக முடியாது. அந்த பாம்பு மிகப்பெரிய பாவங்களாக நீங்கள் செய்தவைகள், நீங்கள் செய்த சின்ன சின்ன அமல்கள் தான் அந்த வயதானவர். அந்த வயதானவர் உங்களுடைய நன்மைகளாக இருக்கிறார். நீங்கள் செய்த நன்மைகளை கொண்டு சொர்க்கத்திற்கு போக முடியாது. இந்த சம்பவத்தை அவர்கள் கண்டு கொண்டிருந்த பொழுது கண்களித்து விட்டார்கள். அவங்க சொன்னாங்க, அன்று முதல் என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொண்டேன். நல்லவராய் பாவங்களிலிருந்து விலகி விலகி அதிகமான வணக்கங்களை செய்து மிகப்பெரிய உலகம் போற்றக்கூடிய இறை நேசராக மாறினார் என்பதாக வரலாறு சொல்கிறது. என் பாசத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கும் உங்களுக்குமாக வசியத்தை செய்கிறேன். எனக்கும் உங்களுக்குமாக வசியத்தை செய்கிறேன். இந்த பராத்துடைய இரவு முதல் நாம் உறுதி கொள்வோம், பாவங்களை விட்டு நான் விலகி வாழ்வேன் என்று நாம் உறுதி கொள்வோம். நாளை மறுமையில 4 கட்டங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருக்கு
இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஊரே வந்து நிற்கும். நம் குடும்பம், நம் நண்பர்கள், நம்முடைய மனைவி, பிள்ளைகள், சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. நாளை மறுமை இருக்கிறதே, மறுமையிலே யாரையும் யாரும் பார்க்க மாட்டாங்க. அவன் சொந்த காரியம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ, நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதனும் ஓடுவான். ஃபின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி, அவனுடைய சகோதரன் அவனுக்கு தேவையில்லை, அவன் தாய் அவனுக்கு தேவையில்லை, அவன் மனைவி அவனுக்கு தேவையில்லை, அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு தேவையில்லை. என் காரியம் என்று நினைத்து ஒவ்வொரு மனிதனும் ஓடக்கூடிய மறுமை. நாளை மறுமை அவ்வளவு கடுமையான, நாம் நினைப்பதை போன்ற நல்ல மறுமை. நாளை மஹ்ஷரிலே கபரில் இருந்து நாளை ஒவ்வொரு எழுப்பப்படுவோமா இல்லையா? எப்படி எழுப்பப்படுவோம்? ஹதீஸிலே வருகிறது, யஹ்ஷருன் நாஸ் ஹுஃபாத்தன் உராத்தன் உர்லா. நம்ம எல்லாம் ட்ரெஸ் போட்டுருக்கோம், அழகான ட்ரெஸ் போட்டுருக்கிறோம். பழைய காலம் மாதிரி இல்லை, ட்ரெஸ்ல நிறைய ஜவுளி கடைகள் நிறைய வந்துருச்சு, ட்ரெஸ்ஸும் நிறைய வந்துருச்சு இல்லையா? சின்ன சின்ன பிள்ளைகள் நம்ம என்ன செய்வோம், ட்ரெஸ் நிறைய எடுத்து கொடுக்குறோம். பெருநாளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுப்போம் ஒரு காலத்துல. இப்ப அப்படி இல்லை, ஒவ்வொரு பெருநாளைக்கு 5 ட்ரெஸ், ஹஜ் பெருநாளைக்கு 5, நோம்பு பெருநாளைக்கு 5, லைலத்துல் கத்ருக்கு ட்ரெஸ், நம்ம குடும்பத்து கல்யாணத்துக்கு ட்ரெஸ், பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு நமக்கு ட்ரெஸ். நம்ம தான் எடுக்கிறோம், கல்யாணம் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது நம்ம. அல்லாஹ் செழிப்பு தந்துட்டான். நாளை மறுமையில கபர்ல இருந்து எழுப்பப்படுகின்ற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே கபர்ல இருந்து எழுப்பப்படுகின்ற பொழுது யாருக்கும் ட்ரெஸ் இருக்காது. யஹ்ஷருன் நாஸ் ஹுஃபாத்தா, செருப்பில்லாமல் எழுப்பப்படுவார். நான் எத்தனை செருப்பு நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம் இல்லையா? பாத்ரூமுக்கு உள்ள போட ஒரு செருப்பு, பாத்ரூமுக்கு வெளியே போட ஒரு செருப்பு. இப்ப எல்லாம் இந்த நம்ம ஊர்ல அந்த கல்வி வேற மார்போனிட்டு வீட்டுல போடுவாங்க, போடுறாங்க. வீட்டுக்குள்ள செருப்பு, வெளியே செருப்பு, எல்லாம் செருப்பு. எத்தனை செருப்பு ஜோடி? ஆண்களுக்கு செருப்பு அப்படின்னா பெண்களுக்கு ஒரு சொல்ல தேவையில்லை, ஏகப்பட்ட செருப்பு. நமக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, அந்த பெண்கள் நிறைய ட்ரெஸ் எடுக்கிறாங்க, நல்ல விஷயம் தான். அந்த ட்ரெஸ் வந்து அவங்க வீட்டுக்குள்ள ஒடுக்கிற மாதிரி தெரியும். ஒரு பெண் எப்பொழுது தன்னை அலங்காரம் செய்ய வேண்டும்? பெண்களுக்கு சத்தம் போமா, ஆண்கள் மட்டும்தான் இல்ல, பெண்கள். நான் சொல்ல, ஒரு பெண்ணை எப்போ அலங்காரம் செய்யணும்? தன் கணவனுக்கு முன்னால் அலங்காரமாக இருக்க வேண்டும். அது மாதிரியே அடிக்க வைத்திருக்கக்கூடிய சேலைகளா இருக்கட்டும், அதா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், அவள் தன் கணவன் வீட்டிற்கு வருகின்ற பொழுது அலங்காரத்தோடு கணவனை வரவேற்க வேண்டும். அது இன்னைக்கு நம்முடைய தாய்மார்களிடத்திலே இல்லையே. அவங்க வெளியே போகின்ற பொழுது நல்ல ட்ரெஸ் பண்றாங்க, மேக்கப் பண்றாங்க, கண்ணாடிக்கு முன்னாடி மணிக்கணக்கில் நிற்கிறாங்க. கண்ணாடிக்கு கையும் காலும் இருந்ததை எந்திரிச்சு வந்து அடிக்கவங்க, அந்த அளவுக்கு அலங்காரம் பண்றாங்க. அது தேவையில்லை. அந்த ஆடைகள், அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுகளை தங்கள் கணவனுக்கு முன்னால் அணிந்து கணவரை மகிழ்விக்க வேண்டும். இது நம்ம அவங்கள்ட்ட சொல்லணும். இன்னொரு விஷயம் தெரியுமா, அவங்கள்ட்ட சொல்றேன், மனைவிமார்கள் நல்ல ட்ரெஸ்ஸுகள் போட்டா அவங்க பாராட்டணும். அப்பதான் புதுசு புதுசா ட்ரெஸ் போடுவாங்க. நல்ல உணவு சமைச்சு அவங்கள பாராட்ட, நல்லா இருக்குன்னு சொல்லணும். பரவாயில்ல, நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்குது. இது எதை சமைச்சாரோ இவன் சாப்பிட்டு போறான். அவளுக்கு சந்தேகம், இவனுக்கு பிடிச்சுதா, இவனுக்கு பிடிக்கலையா, இந்த சமையலுடைய டேஸ்ட மாற்றணுமா வேண்டாமான்னு அவளுக்கு தெரியல. அவ பாக்குறேன், எப்படி சமைச்சாலும் எரும மாடு தின்னதான் செய்யுது, எப்படி வேணாலும் சமைக்கணும். அதான் ஒரு ஆளு தமாசா சொன்னாங்க, ஒரு பிச்சைக்காரன் ஒரு வீட்டுக்கு வந்தானா, வந்து அம்மா ஏதாவது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தாருங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மா வந்து சாதம் சோறு கொடுத்துருக்கு. அவர் சொன்னார், அம்மா இது வந்து சும்மா எப்படி சாப்பிட்றது, ஊத்துறதுக்கு ஏதாவது தாருங்கள அப்படின்னு ஏதோ கொஞ்சம் குழம்பு ஊற்றி கொடுத்துருக்கு. இவர் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க, உப்பு இல்லை. அம்மா உப்பு இல்லாமல் தந்துருக்கிறீங்களே. இந்த அம்மாவுக்கு கோவம் வந்து, பிச்சைக்கார பையில 35 வருஷமா என் புருஷனுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன், ஒரு நாள் கூட அவன் குறை சொன்னதே கிடையாது. அவர் அம்மா 10 ரூபா கூட சொல்ல சொன்னான்னு
அளவுக்கு அந்த கணவருக்கு சாப்பாடு சமையல் குறைவா இருக்கு, டேஸ்ட் குறைவா இருக்கு. நான் சொல்லி வருவது, நம்முடைய மனைவிமார்களுடைய செயல்பாடுகளை கணவன்மார்கள் பாராட்ட தவறி விடுகிறார்கள். நடக்குதா இல்லையா? நடக்குது. கணவன்மார்கள் மனைவிமார்களை பாராட்ட வேண்டும். நபிகள் நாயகம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியானவர்கள். தன் மனைவிமார்களை ரசூலுல்லாஹ் அதிகமாக பாராட்டுவார். ஐயோ வந்து இந்த கருவி வந்துச்சு, கருவி வந்ததுல இருந்து பெண்களுக்கு எல்லாம் பயங்கர கவலை. என்ன கவலை? என் வீட்டுக்காரர் எந்த ஒழுங்கா பேசுறது இல்லை. அதனால என்ன செய்யறாங்க, அவங்க தனியா வேற போன் வச்சு பேசிக்கிறாங்க, தனியா போன் வச்சுக்கிறாங்க. கணவன் வைத்திருக்கிற போனுடைய பாஸ்வேர்டு மனைவிக்கு தெரியாது, மனைவி வைத்திருக்கிற போனுடைய பாஸ்வேர்டு கணவனுக்கு தெரியாது. இப்படி இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கதை சொல்லி தருவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் வந்து 11 பெண்கள், உன் காலகட்டத்தில் வாழ்ந்த 11 பெண்கள் அவரவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி சொன்ன செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கதை சொல்லி கொடுத்தாங்க. கடைசியில ஒரு பெண்மணியுடைய வரலாறு உம்மு ஸரஹ் என்கிற ஹதீஸ், அதெல்லாம் தெரியும். அந்த சம்பவம் நீண்ட வரலாறு சம்பவம். உம்மு ஸரஹ் என்ற அந்த பெண்மணி தன் கணவரை பற்றி சொல்றா, என் கணவர் நல்லவர், என் கணவருடைய மகன் நல்லவர், கணவருடைய தாயார் மாமியார் நல்லவர், கணவருடைய ஒரு மகள் உண்டு அவள் நல்லவள், கணவருடைய அடிமை பெண் அவள் நல்லவள். இதெல்லாம் தன் கணவருடைய சிறப்பை பற்றி உம்மு ஸரஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிவிட்டார். சுன்னீத் ரசூலுல்லாஹ் கடைசியில சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, ஆயிஷா அபூ ஸரஹ் உம்மு ஸரஹுடைய கணவர் அபூ ஸரஹ் எப்படி உம்மு ஸரஹிடத்தில் நடந்து கொண்டார்களோ அதே போல குந்து லகி கஅபீ ஸரஹின் லிஉம்மி ஸரஹின், நான் அபூ ஸரஹ் உம்மு ஸரஹிடத்தில் நடந்து கொண்டதை போல நான் உம்மிடத்தில் நடந்து கொள்வேன் என்பதாக சொன்னார்கள் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பாசத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள் சொல்லி வருவது, அந்த மறுமையில் 4 கட்டங்களில் யாரும் யாரையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள். அதுல ஒரு கட்டம் தான், 4 கட்டம் உண்டு. அதுல ஒரு கட்டம் நம்முடைய பட்டோலைகள், நாம் செய்த அமல்கள் இருக்கிறதே எல்லாமே ரெக்கார்டு செய்யப்படுது இல்லையா? எல்லாமே ரெக்கார்டு செய்யப்படுது. ரகீப் அதீத் என்ற மலக்குகள் அதை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். எதுவும் மிஸ் ஆகாது, எல்லாம் ரெக்கார்டு செய்யப்படுகிறது. அந்த ரெக்கார்டு செய்யப்பட்ட அந்த கிதாபை நம்மிடத்தில் நாளை மறுமையிலே கொடுக்கப்படும். வாசிச்சு பாருடா, எத்தனை கிதாபக், உன் கிதாபை நீ வாசித்து பார். சூரத்துல் கஹ்ஃபை அல்லாஹ் சொல்றானே இல்லையா, பாவிகளான மனிதர்களிடத்தில் இந்த கிதாபு கொடுக்கப்படுகின்ற பொழுது பாவிகள் சொல்வார்களாம், மாலிஹாவல் கிதாப், இது என்ன அதிசயமான கிதாபாக இருக்கிறது, இது என்ன அற்புதமான கிதாபாக இருக்கிறது. லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, நான் செய்த எல்லா பெரிய பாவங்களும், நான் செய்த எல்லா சிறிய பாவங்களும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே என்று பாவிகள் சொல்வதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே. அந்த ஏடுகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு ஆளும் நினைப்பா, என்ன நினைப்பா, என் வலக்கரத்தில் கொடுக்கப்படாதா, என் இடக்கரத்தில் கொடுக்கப்பட்டு விடக்கூடாதே என்று ஒவ்வொரு மனிதனும் பயப்படக்கூடிய நேரத்தில் யாருக்கும் யாரையும் ஞாபகம் வராது. இன்னொரு கட்டம் தான், நம்முடைய அமல்களை நிறுக்கப்படும். ஈமான் காரியம் எத்தனை? ஈமான் காரியம் சொல்ல சொல்றது அவளை கூட்டு வந்தவங்க. ஈமான் காரியம் 6. ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி இலல்லாஹி தஆலா. ஒரு நீண்ட ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு ஆள் வராங்க.
அதாவது ஜிப்ரீல் இஸ்லாம் அப்படின்னா தெரியும் சஹாபாக்கள் வந்து இஸ்லாம் என்னன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் 5 விஷயத்தை சொன்னாங்க. நீங்க சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க. ஈமான் என்னன்னு கேட்டாங்க. 6 விஷயத்தை சொல்லி காட்டினாங்க. என்னெல்லாம் 6 விஷயம்? அன்துமின பில்லாஹி, அல்லாஹ்வை நம்புவது ஈமான் காரியம். அல்லாஹ்வை நம்புவது என்னீங்கள். அடுத்தது மலாயிகதி, அவருடைய மலக்குகளை நம்புவது. குத்துபிஹி, அவருடைய வேதங்களை நம்புவது. ருசுலிஹி, அவருடைய ரசூல்மார்களை நம்புவது. இதுதான் நபி 4. அடுத்தது மலாயிகதி, குத்துபிஹி, ருசுலிஹி. 6 இல்ல. ஆமன்து பில்லாஹி மலாயிகதி குத்துபிஹி ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி, மறுமை நாளை நம்புவது. இந்த மறுமை நாளிலே நிறைய விஷயம் உள்ள வருது. மறுமை நாளில நிறைய விஷயம் உள்ள வருது. மீசான் உண்மை, சிராத் என்கிற பாலம் உண்மை, ஹிசாப் என்கிற கேள்வி கணக்கு உண்மை, ஷஃபாஅத் என்ற பரிந்துரை உண்மை, மீசான் என்கிற தராசு உண்மை, பட்டோலைகள் கொடுக்கப்படுவது உண்மை. அந்த மீசான் என்கிற தராசில் நாம் ஒவ்வொருவருடைய அமல்களை நிறுக்கப்படும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாசீனுஹு, யாருடைய மீசான் என்கிற தராசுடைய நன்மை பாரமானதோ. மீசான் என்கிற தராசு இருக்கிறதே, அந்த நன்மை அந்த தராசிலே நிறுக்கப்படுகின்ற பொழுது நன்மையுடைய தட்டு பாரமாக வேண்டும். அப்படி யாருடைய தட்டு பாரமாகிறதோ ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராதியா, அவன் உயர்ந்த சொர்க்கத்திலே வாழ்வான். அதே நேரத்தில் அம்மா மன் ஹஃபத் மவாசீனுஹு, அந்த மீசான் என்கிற தராசுடைய நன்மையுடைய தட்டு பாரம் குறைந்து விட்டதோ ஃபஉம்முஹு ஹாவியா, அவன் செல்லக்கூடிய இடம் ஹாவியா. அல்லாஹ் இரண்டாவது கேட்கிறான், வமா அதுராக்க மாஹியா, ஓ மனிதனே, ஹாவியா என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா? நாருன் ஹாமியா, அது சூடேறிய நரகம், சூடு நிறைந்த நரகம். நரகம் எவ்வளவு கொடுமையானது! அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நரகத்துல மூமின்கள் எல்லாம், யாராவது மூமின்கள் நரகத்துக்கு போனாலும் அவன் கல்வில ஈமான் இருந்து அவன் வெளியே சொர்க்கத்துக்கு வந்துடும். நமக்கு அதுக்கெல்லாம் தாங்க முடியாது. அல்லாஹ் நம்ம எல்லாம் நரகத்திற்கு செல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடியவருடைய கூட்டத்தில் அல்லாஹ் வாக்குவானாக. மீசான் என்கிற தராசுல ஒரு வரலாறுல ஒரு சம்பவம் வருகிறது. ஒரு வரை மீசான் என்கிற தராசுல நன்மை நிறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பார்த்தா தீமையுடைய தட்டு தான் பாரம், நன்மையுடைய கணக்குறவா. தீமையுடைய தட்டு பாரமா இருக்கு. தீமையுடைய தட்டு பாரமாக இருந்தா அவர் எங்கதான் போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். அவர் நரகவாசி என்பதாக முடிவு செய்யப்பட்டு நரகத்திற்கு மலக்குகளால் அழைத்து செல்லப்படுவதற்கு இருக்கிறார். எல்லாம் போர்டிங் பாஸ் எல்லாம் வாங்கியாச்சு, நரகத்திற்கு போவதற்கு ரெடியா இருக்கிறார். அப்போ அந்த மீசான் என்கிற தராசிலே ஒரு பை வந்து உள்ளது. தராசிலே ஒரு பை வந்து உள்ளது. கண் கூடிச்சு, நன்மையுடைய கண் கூடிச்சு, எடை கூடிச்சு. அந்த பையில என்ன இருக்குதுன்னு பார்த்தா கொஞ்சம் போல மண் இருக்கு, கொஞ்சம் போல மண். அந்த மண் நிறைந்த அந்த பையை அந்த தட்டிலே போடப்பட்ட பொழுது அந்த தட்டுடைய கணம் கூடிவிட்டது. மலக்குகள் சொன்னாங்க, இவருடைய நன்மையுடைய தட்டு பாரமாகிவிட்டது, சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போங்க. இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நரகத்திற்கு போர்டிங் பாஸ் எல்லாம் வாங்கி உட்கார்ந்து இருக்கிறேன், சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்களே. இப்படி இதெல்லாம் இந்த பையில கொஞ்சம் மண். அந்த மண் எந்த மண்ணு தெரியுமா? இதுதான் விஷயம். ஜனாசா அடக்குவதற்காக நான் போவோமா இல்லை, கபர்ல மையத்தை வச்சு மண்ணை போட்டு என்ன செய்வோம்? மூடும். அங்க ஒரு பக்கம் மண்ணை போட்ட மூடிட்டு இருப்பான், இங்க உட்கார்ந்து நம்ம யோசனை பண்ணிட்டு இருப்போம். இந்த இடம் இங்க வாங்க. ஒரு ஆளை கபருக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க, நம்ம இங்க இருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்போம்.
ஹதீஸ் அந்த சம்பவத்தில் வருகிறது. அந்த மண் எந்த மண் தெரியுமா? அந்த ஜனாசாவை ஒருவருடைய ஜனாசாவை கொண்டு கபரிலே வைக்கப்பட்ட பொழுது இந்த மனிதர் மன்னவாரி மின்ஹா خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى சொல்லி ஒரு வாட்டி போட்டார். நம்ம அப்படி செய்யணும். ஒருவரை நாம் கபரிலே வைத்து விட்டோம் என்றால் கபரில் வச்சு நம்ம வந்துடக்கூடாது. அங்கே இருந்து நாம் அவருக்காக துஆ செய்ய வேண்டும். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் மௌத்தாகி விட்டால் என்னை நீங்கள் அடக்கம் செய்துவிட்டு ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதை பங்கீடு செய்யும் நேரம் எவ்வளவு நேரமாகுமோ அவ்வளவு நேரம் அங்கே நின்று எனக்காக துஆ செய்யுங்கள் என்றார்கள் சய்யிதுனா அம்ர் இப்னு ஆஸ். நம்ம கூட வாழ்ந்தவங்க, நம்ம கூட இருந்தவங்க, நம்ம கூட சாப்பிட்டவங்க மௌத்தாகி கபர்ல கொண்டு வச்சுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுறோமே. ஒரு நினைப்பாரு, அடப்பாவிகளா இவ்வளவு சீக்கிரமா நீங்க போறீங்களே, நிச்சயமாக போகக்கூடாது. நாம் அந்த மையத்திற்கு பக்கத்தில் இருந்து துஆ செய்ய வேண்டும். அந்த மையத் அந்த நேரத்திலே விசாரணை செய்யப்படுகிறது. ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதனுடைய மாமிசத்தை பங்கீடு செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? 14 ஆயிரம். அவ்வளவு நேரம் ஒரு மணி நேரமா இருக்கணுமா? எல்லாரும் நிக்க வேண்டாம். மையத்திற்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருக்கணுமா இல்லையா? எங்க ஊர்ல எவ்வளவு சங்கடம் பாருங்க. ஒரு மையத்தை அடக்கம் செய்து அவங்க பிள்ளைகள் வந்து கொஞ்சம் குழப்பவாதிகள். அவன் மையத்தை கபர வச்சுட்டு அவன் ஃப்ரெண்ட் கேட்கறான், மச்சான் புரிஞ்சா இல்லையா? கேட்கறான் ஃப்ரெண்ட் கேட்கறான், அவன் வாப்பாவை கபர வச்சாச்சு. அவன் நண்பர் கேட்கறான், மச்சான் எனக்கு புரிஞ்சா இல்லையா? ஆமாடா மச்சான் புரிஞ்சாச்சு. போயிடுறாங்க. நம்ம பக்கத்து வீடு என்பதனால் நாங்களும் எங்களுடைய சகோதரர்களும் அங்கே நின்று கொஞ்ச நேரம் அவருக்காக துஆ செய்து வந்தோம். நம்முடைய பிள்ளை நாளை மறுமையில ஒரு ஆள் வருவான். ஹதீஸ்ல வருது, இங்க கூட நான் எங்கேயோ இடத்துல பார்த்தேன். ஹதீஸ்ல வருகிறது, நாளை மறுமையிலே ஒரு ஆள் வருவார். அவருக்கு பின்னால் மலை போன்ற நன்மைகள் வந்து கொண்டே இருக்கிறதா. எனக்கு தெரியும் என்னுடைய இபாதத் எவ்வளவு எனக்கு தெரியுமா இல்லையா? என் வணக்கத்தை வச்சு எனக்கு தெரியும். ஆனால் நான் செய்யாத வணக்கங்கள் எனக்கு பின்னால் மலை போன்று வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அல்லாஹ் இந்த மனுஷன் கேட்பானா, அல்லாஹ் இந்த அமலோட நான் செய்யலையே, இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு அவன் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் பதில் சொல்வான். மலக்குகள் மூலமாக அல்லாஹ் பதில் சொல்வான், இது நீ செய்த அமல் அல்ல. இது நீ செய்த அமல் அல்ல. பிஸ்திக்ஃபார் வலதிக மின் பஅதிக. உன்னுடைய மௌத்திற்கு பிறகு உன்னுடைய பிள்ளைகள் உனக்காக இடத்தில் கேட்ட துஆ. நம்முடைய பிள்ளைகளும் அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆக வேண்டும். அல்லாஹ் அப்படி ஆக்கி தருவாராக. நம்ம மௌத்தானதற்கு பிறகு நம்ம சொத்துக்களை அனுபவிக்கிறாங்க, நம்ம வச்ச வீட்டுல வாழ்றாங்க, நம்ம சம்பாதிச்ச பணங்களை சொத்துக்களை அனுபவிக்கிறாங்க, நம்மை மறந்து விடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த சொத்துக்கள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? நாம் நம்ம ஒவ்வொரு சில ஊர்ல எல்லா ஊர்லயும் தான் என்னது, ஒரு குடும்பத்தில் யாராவது மௌத்தானா என்ன செய்வாங்க? 3வது ஃபாத்திஹா வைப்பாங்க, அதுக்கப்புறம் 7வது நாள் ஃபாத்திஹா வைப்பாங்க, அதுக்கப்புறம் 40வது வைப்பாங்க, அதுக்கப்புறம் வருஷ ஃபாத்திஹா, அதுக்கப்புறம் சாப்டர் க்ளோஸ். ஒரு வருஷத்தோட முடிஞ்சு தொலை 10வது வருடம் ஃபாத்திஹா வைக்க வேண்டும். நான் ஒன்று சொல்லட்டுமா? என்னுடைய தந்தை மௌத்தாகி 15 வருடங்கள் ஆகிவிட்டது. என்னுடைய தாயார் மௌத்தாகி 10 வருடம் ஆகிவிட்டது.
எங்கள் வீட்டிலே ஒவ்வொரு வருடமும் என்னுடைய தந்தை மௌத்தானது முஹர்ரம் 10வது நாள், என்னுடைய தாயார் மௌத்தானது ரபீல் ஆசிர் 28. இந்த முஹர்ரம் 10 அன்றும் ரபீல் ஆசிர் 28 அன்றும் ஒவ்வொரு வருடமும் ஃபாத்திஹாக்களை நாங்கள் நடத்தினோம். நான் சொல்லி வருவது ஒரு 7ஓடு, ஒரு 40ஓடு, ஒரு 3ஓடு, ஒரு வருஷம் ஃபாத்திஹாவோடு நிறுத்தப்பட வேண்டியது அல்ல. அவர்களுக்காக வேண்டி நாம் காலாகாலம் துஆ செய்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு மௌத்தான எப்படி இருப்பாங்கன்னா, ஹதீஸ்ல வருது, ஒரு நீச்சல் தெரியாத ஒருவன் குளத்திலே விழுந்தால் எப்படி தத்தளிப்பான், ஒரு துரும்பு கிடைக்காம அவன் பாப்பானா இல்லையா, அதே போன்றுதான் மௌத்தானவர்கள் கஷ்டப்படுவார்களாம். என்ன நினைப்பாங்க, என் குடும்பத்திடமிருந்து ஏதாவது ஹதியா வராதா? ஹதியானா என்ன, நம்ம ஒரு ஸ்பெஷல் முறுக்காதா, இந்த ஸ்பெஷல் முறுக்க முறுக்கா எதிர்பார்ப்பாங்க. ஒரு யாசின் வராதா, ஃபாத்திஹா வராதா, ஒரு சதகா வராதா, ஒரு நல்ல காரியம் வராதா என்று ஒவ்வொரு மரணித்தவர்களும் எதிர்பார்ப்பதாக ஹதீஸிலே வருகிறது. நான் இந்த வராகத்துடைய இரவிலே உங்களிடத்தில் இரண்டாவதாக வைக்கக்கூடிய ஒரு செய்தி, நம்முடைய குடும்பத்தில் இருந்து மௌத்தான நம்முடைய மூதாதையர்களுக்காக வேண்டி நாம் ஒவ்வொரு வருடமும் அவர்களை வைத்து பார்க்க வேண்டும். நாம் அப்படி இல்லையா, நாம் அப்படி செய்கின்ற பொழுது நம்மை பார்த்து நம் பிள்ளைகள் படிப்பார்கள், ஓஹோ என் தந்தையும் மௌத்தானால் இதை போன்று வருடம் அவருக்காக நான் துஆ செய்ய வேண்டும் என்று அவன் நினைப்பான். அவன் நம்மை மறக்க மாட்டான். நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மரணத்திற்கு பிறகும் நன்மைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டுமா, அதில் ஒன்று வலதுன் சாலிஹன் யதுஉ லஹு, அவருக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகள் ஒருவருக்கு இருந்தால் அந்த பிள்ளைகளுடைய துஆ அவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் நம்முடைய கபராளிகளுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. நாம் மரணம் அடைந்ததற்கு பிறகு நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய சந்ததிகளை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை முன்னோர்கள் எப்படி பயந்தார், அந்த பயம் நமக்கு கொஞ்சமாவது வேணும். உமர் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய ரசூல் என்ன சொன்னாங்க, உமரே நீங்க ஒரு வழியில வந்தா அந்த வழியில சைத்தான் வரமாட்டான். அவ்வளவு பயம் யாருக்கு, சைத்தானுக்கு உங்களை கண்டு பயம். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கன்னங்களிலே 2 கோடுகள் கிடந்தது என்று வரலாறு சொல்லுகிறது. في خط فاروق من الخلفاء خطان أسودان من بكاء. في خط فاروق من الخلفاء سيدنا عمر الفاروق رضي الله عنه கன்னங்களிலே 2 கருப்பு கோடுகள் கிடந்தது. இதனால் அந்த கோடு மினல் புகாயி, அழுது 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 அழுகையின் காரணமாக கோடுகள் கிடந்தது. அவங்க இந்த சமுதாயத்திற்கு செய்த சேவைகள் என்ன, உலகத்திலே எந்த ஜனாதிபதியால் செய்ய முடியாத அளவுக்கு சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சமூகத்திற்கு நாம் நன்றிக்கடன் அவங்களுக்கு பட்டிருக்கிறோம். அவங்க கடைசி கட்டத்தில் என்ன சொன்னாங்க, யா அல்லாஹ் நான் செய்த அமல்களினால் எனக்கு சொர்க்கம் தராட்டி பரவாயில்லை, நரகத்துக்கு அனுப்பிடாதேன்னு சொன்னாங்க. எவ்வளவு அமல் செஞ்சவங்க, நான் சொர்க்கத்தை உள்ள எதிர்பார்க்கவில்லை, யா அல்லாஹ் என் பாவத்தின் காரணமாக நீ நரகத்தை அனுப்பி விடாதே என்று சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு ஆசைப்பட்டார்கள். சொன்னா நாமெல்லாம் எம்மாத்திரம் சகோதரர்கள், புனிதமான ரமலான் மாதம் நம்மை நெருங்கிவிட்டது. இன்னும் 14 தினங்கள் அல்லது 15 தினங்கள் ரமலானுக்காக நாம் தயாராகிவிட வேண்டும். ரமலானுக்கு சொன்ன மாதிரி ரஜபிலையும் ஷஅபானிலையும் நாம் தயார் ஆனா மட்டும்தான் ரமலானை நாம் பயன்படுத்த முடியும். ரமலான் வரட்டும் பார்ப்போம், ரமலான் வந்த பிறகு பார்ப்போம், வந்த பிறகு போயிடுச்சான்னு கேட்போம்.
நம்ம ஊர்ல எப்படி தெரியல, சில ஊர்ல ரமதான்னாலே நோன்பு கஞ்சி தான் மிகப்பெரிய பிரச்சனை. சில ஊர்ல சண்டையே வரும். சண்டை, இன்னைக்கு நோன்பு கஞ்சியில கறி போடல. சில ஊர்ல மிகப்பெரிய பிரச்சனையே வரும். நான் ஒரு ஊரை சொல்லல, ஒரு நிர்வாகிட்ட கேட்டேன், என்ன டெய்லி கறி போடணுமா கட்சியில? சார் அதை மட்டும் நீங்க சொல்லிடுறாங்க. நான் நிர்வாகத்தில் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கறி போடாத கட்சின்னா வேண்டாம்னு சொல்றாங்க. நமக்கு அது வல்ல பிரச்சனை சகோதரர். ரமலான் சஹாபாக்கள் சொன்னாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபாக்களே ரமலானுடைய சிறப்பை நீங்கள் அறிந்திருந்தால் வருடம் முழுவதும் காலம் முழுவதும் ரமலானாக இருக்காதா? வண்டி போயிருமே, எத்தனை மணி நேரம் பேசினாலும் பிரச்சனை இல்லை. வண்டி புக் பண்ணிருக்காங்க தாராபுரத்துல, வண்டியில போயிருக்கணும். ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாம் சந்திச்சதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு அழகான எங்க மாவட்டத்திலாம் பார்க்க முடியாது. ஐயாவுக்கு தெரியும், நிறைய தொகை இருக்காது. காசு இல்லை வாங்குறது, தொப்பி வாங்குறது காசு. அதனால அந்த பக்கம் எவ்வளவு ஒரு அழகான ஒரு காட்சி பாருங்க. எல்லோரும் தலை மறைத்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய காட்சி என்பது எவ்வளவு கண்குளிர்ச்சியான காட்சி. இதுதான் இஸ்லாமிய பாரம்பரியம் சகோதரர்களே. எனவே வரக்கூடிய ரமலானை, எத்தனை ரமலான் நம்மளுக்கு போயிட்டு இல்லையா? இந்த கூட்டத்துல 60 வயசானவங்க இருப்பாங்க, 70 வயசானவங்க இருப்பாங்க, 40 வயசானவங்க இருப்பாங்க, 75 வயசானவங்க இருப்பாங்க இல்லையா? சில வயசு கேட்க கூடாது. சில பேர் சாமியும் கேட்கிறாங்க, நீங்க வயசை கேட்க கூடாது. காரணம், நம்மளோட வயசை கேட்டு நம்ம ஒரு வயசை சொல்லுவோம், உண்மையான வயசு சொல்லுவோம். அவன் ஒன்று நினைச்சிருப்பான் கேட்டான், சின்ன பையன் தானே. அன்னைக்கு இன்னொரு ஆள் ஃபோன் பண்ணி, அஜித் உங்களுக்கு 65 வயசு தானே கேட்டார். அவ்வளோ ஆவே இல்லடா. சில பேர் வயசு தேவையான ஆள்கிட்ட தான் சொல்லணும். நான் ஒரு இடத்துல கேட்டேன், எதுக்குமே கேட்டேன், வாலிபம் திரும்ப வருமான்னு கேட்டேன். திரும்ப வருமா இல்லை வருமா? நான் சொன்னேன் வரும். டை அடிச்சா வரும். சில பேரு போன வருஷம் பார்த்தா ஒரு 60 வயசு மதிக்கலாம் அவனை, இந்த வருஷம் பார்த்தா 40 வயசு தான் மதிக்கலாம் அவன். நான் சொல்றது நமக்கு பிரச்சனை இல்லை, அஸ்ராயீலுக்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும். அஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் வந்து சொல்லியிருப்பான், இவரை 65 வயசுல ரூஹ் பிடிக்கணும்னு சொல்லியிருப்பான். இவருடைய 65 வயசுல அஸ்ராயீல் வருவாங்க, வந்து பார்த்தா இவருக்கு 45 தான் ஆகுது. நம்ம தப்பா வந்துட்டோமோ அப்படின்னு அவங்க ஒருவேளை திரும்ப போவாங்க. என்ன இல்ல, அதெல்லாம் நமக்கு இந்த டை அடிச்சு இதுக்கு வாலிபத்தை காட்ட வேண்டும். ஹதீஸ் அது வருகிறது, கடைசி காலகட்டத்தில் கருப்பு காகத்துடைய கலரில் தங்கள் முடிகளுக்கு சாயம் பூசக்கூடியவர்கள் வருவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு தலைவர்களை பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருப்பவைகள், கியாமத்திற்கு பக்கத்தில் நடக்க இருப்பவைகள் அனைத்தையும் சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். எல்லாரும் ஸலவாத் சொல்லணும் சத்தமா, சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ். எந்த அளவுக்கு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் மஸ்ஜித் நபவி எப்படி இருந்தது? ஓலை பள்ளியாக இல்லையா? ஓலை பள்ளி இருந்தது. ஆனால் தஜ்ஜால் அவன் கியாமத்தில் எல்லா இடத்துக்கும் வருவான். மதீனாவுக்கும் மக்காவுக்கும் அவனால போக முடியும். மதீனாவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மலையில் ஏறி நின்று அவன் கேட்பானாம். அதை சொல்றான், அவன் கேட்பானாம், லிமன் ஹாதல் கஸ்ருல் அபியத். மஸ்ஜித் நபவியை சுட்டி காட்டி அவன் கேட்பானாம், இந்த வெள்ளை மாளிகை யாருக்குரியது? இதை பத்தி மஸ்ஜித் நபவி. இது ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கணும். ஒண்ணு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஓலையாக பேரித்த மட்டைகளை கொண்டு கட்டப்பட்ட பள்ளி கியாமத்தில் இருக்கின்ற பொழுது வெள்ளை மாளிகையாக மாறும். அது வந்து ஹதீஸ் அடங்கியிருக்கா இல்லையா? தஜ்ஜால் பின்னாடி வந்து இந்த மலையில் நின்று கொண்டு இந்த கேள்வியை
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய எல்லாவற்றிற்கும் அடிப்படை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விஞ்ஞானம் ஆய்வு செய்யும். என்ன ஆய்வு தெரியுமா? மனுஷனை பத்தி இல்லை, இந்த பிரபஞ்சம் எப்பொழுது உருவானதுன்னு ஆய்வு செய்யும். எத்தனையோ கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த பிரபஞ்சம் இருப்பதாக விஞ்ஞானம் சொல்கிறது. விஞ்ஞானத்துக்கு அவ்வளவுதான் போக முடியுது. அந்த கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் இந்த சூரியன், சந்திரன், லட்சக்கணக்கான கேலக்சிகள் எல்லாம் ஒன்றாக, சிங்குலாரிட்டி, ஒன்றாக இருந்தது என்ற முடிவிற்கு விஞ்ஞானம் வருகிறது. நம்ம அங்க கேட்கிறோம், இந்த ஒன்றாக இருந்தது, இந்த ஒன்றாக இருந்ததை ஒன்றாக ஆக்கியவன் யார்? இப்போ அதை பற்றி கண்டுபிடிக்கக்கூடிய விஞ்ஞானி அவருடைய அப்பனுடைய அப்பனுடைய அப்பன் பிறப்பதற்கு முன்னாடியே அந்த ஒன்றாக இருக்கிறதா இல்லையா? அதை ஒன்றாக உருவாக்கியவன் யார்? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், உன்துரு கைஃப பதஅல் ஹல்க. நீ அப்படி இருந்து இப்படி என்று சொல்லி ஆரம்பத்தில் இதை படைத்தவன் யார் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லை. அதற்கெல்லாம் முன்னால் உள்ளவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி. நாமம் கொண்டு அர்ஷும் குர்சும் நரகு சொர்க்கமும் வான்புவியும் கோமான் அமரரும் ஹூருல் ஈனும் குதுரத்தெனும் கடல் மனுவும் ஜின்னும் தேவம் எழுவகை தோற்றமெல்லாம் பூமான் ரசூலை கொண்டு ஆனதுவே. உலகத்தில் எல்லா ஞானவான்களும் சொல்லி தந்த கருத்து, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் அடிப்படை காரணம் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதில் நாம் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். உலகத்துல அல்லாஹ் நமக்கு செய்த நியமத்துக்களிலேயே மிகப்பெரிய நியமத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாக நம்மை ஆக்கினார். அல்லாஹ் நம்ம அன்னைக்கு சொல்லிட்டா வந்தோம், நான் வந்து கீரனூர்ல என்னுடைய மகன் நாட்டுக்கு நான் பிறக்கணும்னு சொன்னோம். அல்லாஹ்வாக பார்த்து நம்மை மூமினாக்கினான். அதிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துகளை நம்மை அல்லாஹ் ஆக்கினார். ஆலம் பெரும் மக்களில் எல்லோரிலும் நம்மை அன்பு கொண்டு வேதனை ரசூல் உம்மத்தாக்கும் வெகு நன்றிக்கு பாதங்கள் மேலும் சிரம் கீழுமாய் 10,100,000 ஆண்டுகள் ஓதி தவம் செய்தாலும் போதாதே அன்று உவந்ததற்கு. தக்கலை வந்துறீங்களா? இல்ல தக்கலை கொண்டீங்களா? ஜெர் வந்துறீங்களா? வந்துறீங்களா? தக்கலை வீரப்பா பெரிய ஞான கடல். தமிழ் கவிதைகள், வெறும் கவிதை இல்லை, ஞான கவிதைகள் 18,000 எழுதினார். 18,000 ஞான கவிதைகள் எழுதி வருடாவது தகவல் இங்கே வந்துருக்கிறாங்க. நிறைய மகான்கள் வந்த பரக்கத்து நிறைந்த ஊர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊருக்கு பரக்கத்து செய்வானாக. இந்த ஊருடைய ஒட்டுமொத்த மக்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. உலகம் முழுவதிலும் அல்லாஹ் இந்த ஊருடைய புகழை அல்லாஹ் நமக்கு பரப்பி தருவானாக. இஸ்லாமிய வெளிச்சத்தை இங்கிருந்து எல்லா நாடுகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீச செய்வானாக. அவ்வளவு நியமத் நமக்கு சொல்லுவாங்க. உமஸ்ஸின் கிடைச்சதான அருமை தெரியும். கஷ்டப்படல சஹாபாக்கள் கஷ்டப்பட்டு இஸ்லாத்தை வாங்குறாங்க. நம்ம எந்த கஷ்டமும் படாம வாங்குறோம் பாத்தீங்களா? அதனால நமக்கு அருமை தெரியாம இருக்கு. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் மனிதர்களை விட மனிதர்கள் அல்லாதவைகள் அதிகமாக நேசித்தார். ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் என்ற சஹாபியர் யமன் நாட்டுக்கு ஒரு செய்தியை சொல்வதற்காக அனுப்புறாங்க. இன்னைக்கு என்ன எவ்வளவு பெரிய வசதி! இன்னைக்கு வந்து கல்யாணம் முடிச்சிருமா பிள்ளைய வந்து மாமியார் வீட்டுக்கு இங்கே இருந்தார், மாமியார் தான் போவாங்க. இங்கே தானே இதே ஊர்ல மாமியார் போவாங்க. இல்லை போயிட்டு வந்துருவாங்க. இப்போ பிரச்சனை இல்லை. ஒரு காலத்துல சமையல் பெரிய பிரச்சனை இருக்கு. அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து யூடியூப் இருக்குது, போன் இருக்குது. சமையல் கட்டில போய் நின்றுட்டு அம்மாவுக்கு லைவ் போடுறா பொண்ணு, அம்மா ரசம் வைக்க போறேன், எவ்வளோ தக்காளி போடுறேன், கறி குழம்பு வைக்க போறேன்,
எவ்வளவு மிளகா போடணும் அப்படின்னு என்னது வீடியோ காலையே பேசக்கூடிய ஒரு காலம் வந்துட்டு. ஒரு காலத்தில் லெட்டர் போடுவாங்க, கடிதத்தை இங்கிருந்து அழகாக எழுதி அதை போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டு போட்டு அதை அந்த ஊர் போஸ்ட்மேன் கொண்டு போய் அந்த வீட்டில் கொண்டு கொடுத்து அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் அந்த கடிதத்தை விரித்து பார்த்து வாசித்து அந்த ஆனந்த பரவசம் அடையக்கூடிய காட்சிகளை எல்லாம் இது சொர்க்கத்தை தான் போய் பார்க்க முடியும். தெரியுது ஆர்டர் பண்ணாலே வந்துடும். ஆமா சாப்பாடு, ஆமா அவன் அதை என்ன செய்யணும் யாருக்கு தெரியும்? அப்பா எவ்வளவு மாறிட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிய யமனுக்கு அனுப்பி வைக்கிறார். ஒரு லெட்டர் கடிதத்தை கொண்டு நீ முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கடிதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யமன் காட்டு பகுதி, ரோடு இல்லை, ஸ்ட்ரீட் இல்லை, விளக்குகள் இல்லை, எந்த வசதியும் இல்லை, காட்டு வழியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு போயிட்டு இருந்தாங்க. நான் சொன்னமா இல்லையா, இந்த வன விலங்குகள் மனசை ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னமா இல்லையா, இவங்க போகக்கூடிய வழியிலே ஒரு சிங்கம் வழிமறித்து. சிங்கம் தம்பி பயமா இல்லையா? சிங்கம் வழிமறித்து எப்படி இருக்கு நிலைமை? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், வழிவிடு, அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் அனுப்பி வைத்த தூதர், வழிவிடு. சிங்கம் வழிவிட்டு விட்டு 5 தடவை 4 தடவை அப்படி 5 தடவை அப்படி தலை அசைத்தது. அப்படி உருவி 5 தடவை தலை அசைத்தது. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சிங்கம் என்ன சொல்லிச்சோ வழிவிட்டு ஒருமிச்சு போயிட்டாங்க. யமனுக்கு போயாச்சு. கடிதத்தை கொடுத்து விட்டு மீண்டும் எங்க வரணும்? சொல்லுங்க, எங்க வரணும்? எந்த ஊருக்கு வரணும் சொல்லுங்க. மதீனாவுக்கு வரணுமா இல்லையா? மதீனாவுக்கு வரணும். அதே வழியில வராங்க. அதே சிங்கம் வழிமறித்து அவங்க போகின்ற பொழுது அதே சொன்ன அதே பதில் அதே வார்த்தை சொன்னாங்க, வழிவிடு, ஆனா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தூதராக சென்று கொண்டிருக்கிறேன். வழி. சிங்கம் வழிவிட்டது. 6 தடவை தலை அசைத்து உருமியது. ஃபர்ஸ்ட் போவதனாடி வெஞ்சவாய் வரும்போ 6. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவை அடைகிறார்கள். சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திக்கிறார்கள். கடிதத்தை கொடுத்தியா? கொடுத்த நபியே. வழியில் நடந்த அந்த சிங்கத்தினத்தில் பேசியதை சொல்கிறார். ரசூலா கூட இருந்தாங்க. ரசூலா வந்து வீடியோ காலை பார்த்துட்டு இருந்தாங்களா? அபூபக்கர் அந்த சிங்கம் முதலில் போகின்ற பொழுது 5 தடவை தலை அசைத்து உருமியது. என்ன சொல்லிச்சு தெரியுமா? கைஃப ஹாலு ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி இருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் நல்லா இருக்காங்களா? கைஃப ஹாலு அபீ பக்கர் வ உமர் வ உஸ்மான் வ அலி, அவருடைய 4 கலீஃபாக்கள் நலமாக இருக்கிறார்களா என்று அந்த சிங்கம் கேட்டது. வருகின்ற பொழுது 6 தடவை உருமியது. ஏன் தெரியுமா? முதலிலே 5 பேரை விசாரித்தது. 6வது ஒரு ஆளை எக்ஸ்ட்ரா விசாரிச்சு. யாரு தெரியுமா? கைஃப ஹால் பிலால், ரசூலுல்லாஹ்வுடைய பணிவிடை செய்யக்கூடிய பிலால் ரலியல்லாஹு நல்லா இருக்காங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த வஸ்துக்களும் பிரியம் வைத்தது. இந்த மிம்பர், இதே போன்ற ஒரு மிம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஆரம்பத்தில் இல்லை. ஒரு தூண் இருந்தது, பேரீத்த மரத்துடைய தூண். அந்த தூணிலே இப்படி
சாய்ந்து நின்று கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதி கொண்டிருந்தார். அப்ப ஒரு சஹாபி கேட்டாங்க, நபியே எனக்கு சிரமமா இருக்குது, நான் ஒரு மிம்பர் செய்து தரட்டுமான்னு கேட்டேன். மிம்பர் அழகா இருக்கு, இந்த மிம்பர் பரவாயில்லை. சில ஊர்ல புதுசா பள்ளி கட்டுறாங்க, எப்படின்னா இந்த நிர்வாகிகளுக்கு, இங்கே இல்லை, சில நிர்வாகிகளுக்கு அசத்துக்கு மேல கோபம். அந்த கோபத்தை நேரடியா காட்ட முடியாம கோர்ட்டுல குற்றவாளி கூண்டுல ஒரு குற்றவாளி எப்படி நிற்பானோ அத மாதிரி அசலத்தை நிக்க வைக்கணும்னு சொல்லி அப்படி இப்படிதான் யாரும் நிற்பல. இவர் இப்படியே போய் இப்படியே வந்து அப்படியே நிற்கிறார். தலைவர் பார்த்து பார்த்து ரசிக்கிறாரு. பயான எங்களை தாக்கி பேசுறீங்க, இன்னொரு செய்தி தான். நான் வந்து உண்மையிலேயே ஒரு தகவலை சொன்னேன், தகவல் மார்க்கெட்டு சம்பந்தமான ஒரு செய்தியை சொன்னேன். ஒரு ஆளு என்ன தானே சொன்னீங்கன்னு சொன்னார். அவர் நிர்வாகி கிடையாது, என்ன தானே சொன்னீங்க, இது ஒன்றுக்கும் சொல்ல வழி இல்லை. நான் நம்ம பள்ளியில் அப்படி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஆலிம்களுடைய தலைமை இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா வழங்கணும், நம் சமுதாய ஆலிம்களை நாம் கண்ணியப்படுத்தினால் நல்ல சம்பளம் கொடுங்க. சம்பளம் கொடுத்தா ஒருவேளை அதற்கு கார் எடுத்தா போதும், இவ்வளவு போதும். ஒருவேளை அதற்கு ஏற்கனவே 800 வச்சிருக்கிறாங்க, ஒரு ஷிஃப்ட் எடுத்துட்டா அப்படின்னு யோசிக்காது. அல்லாஹ் அதற்கு ஷிஃப்ட் கொடுத்தா நமக்கு இன்னோவா தருவான், நம்ம வண்டி அல்லாஹ் பெரிய வண்டியா மாற்றுவான். நம்முடைய உலமாக்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாம் நினைப்போம். அப்படி நினைக்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மை உயர வைப்பான் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். அது ஒரு விரிவாக பேச வேண்டிய செய்தி. நான் சொல்லி வந்தது, அந்த முதலாக ரசூலுல்லாஹ்வுக்கு மிம்பர் தயாரிக்கப்பட்டு அந்த மிம்பரிலே நன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறிருந்து குத்பா ஓதுவார். அமைதியான சபை, நினைச்சு பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே நின்று குத்பா ஓதுகிறார்கள். அந்த இனிமையான குத்பாவிலே சஹாபிகள் அப்படியே சொக்கி போய் நிற்பார்கள் அல்லவா. அப்பொழுது ஒரு அழுகை குரல் கேட்கிறது, தேம்பி தேம்பி அழக்கூடிய ஒரு சப்தம் கேட்கிறது. சஹாபிகள் அங்கே பார்க்கிறாங்க, யாருடா அழுவா, யாருடா எந்த குழந்தையும் அழுவதா தெரியல, யாரும் அழுவதா தெரியல. கடைசியில் அழுகை எங்கிருந்து வருகிறது? நன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சாய்ந்திருந்து குத்பா ஓதுவார்களே, அந்த பேரீத்தம் மட்டையில் நின்று தூணில் நின்று சாதா அழுகை இல்ல, அழுது அழுது அழுது. எந்த அளவுக்கு என்றால் அந்த தூண் அந்த அழுகை சப்தத்தினால் வெடித்து விடுவதை போன்று அளவுக்கு அதிகமாக அழாது. இதற்கு மேல் ரசூலுல்லாஹ் மிம்பர் என்ன சரியாவாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்கி வரார். ஒரு குழந்தை தேம்பி தேம்பி அழுகின்ற பொழுது அந்த குழந்தையுடைய தாயானவள் அந்த குழந்தையை தன் மார்போடு சேர்த்து பிடித்து எப்படி அந்த குழந்தையை ஆசுவாசப்படுத்துவாளோ, அதே போன்று ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரித்தமர தூணை அப்படியே கட்டி அணைக்கிறார். அதற்கு பிறகு அந்த அகதி சப்தம் நின்று விட்டது. குத்பாவை ஓதி முடித்து சஹாபாக்களுக்கு விளக்கம் சொன்னாங்க. நான் இறங்கி வந்து அந்த பேரித்தமர தூணை சமாதானப்படுத்தவில்லை என்றால் அது என்னுடைய, நான் அந்த தூணுக்கு பக்கத்தில் நிற்காததன் காரணமாக கியாமத்து நாள் வரை அழுது கொண்டே இருக்கும் என்றார்கள். எவ்வளவு இஷ்க் அந்த தூண். அல்லாஹ் அந்த தூணுக்கு ரூஹை கொடுக்கிறான். ஞானவான்கள் என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு வஸ்துவிலும் ரூஹ் இருக்கிறது, நமக்கு தெரிகிறது, தெரியாமல் இருக்கிறது. எல்லா வஸ்துக்களுக்கும் அல்லாஹ் ரூஹை கொடுக்க முடியும். உஹுத் மலையை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாதா ஜபல், இந்த மலை யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, இந்த மலையை நான் நேசிக்கிறேன், இந்த
மலையென்றே நேசிக்கிறது. இது சொர்க்கத்து மலை என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி. எனவே இந்த அற்புதமான ஒரு இரவிலே நாமெல்லாம் இங்கே ஒன்று சேர்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லப்பட்ட மகான்களுடைய பொருட்டால் ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன். இந்த இரவிலே அஜர் வரை நடக்க இருக்கக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. நம்முடைய கல்வி அழுக்குகள் படிந்து 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 நம்முடைய கல்விகள் கருப்பாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்தால் பாருங்க, ஃபேன், மைக், லைட் எல்லாம் வேலை செய்கிறது. திடீர்னு அந்த மீட்டரில் ஏதாவது ஒரு கம்பி அற்று போய்விட்டால் எல்லாமே ஆஃப் ஆயிடுதா இல்லையா? இந்த மீட்டருக்கும் இத்தனை பொருளுக்கும் இடையே தொடர்பு இருக்கு. அது மாதிரி கண்ணை கொண்டு நாம் பாவம் செய்தாலும், கையை கொண்டு பாவம் செய்தாலும், காலை கொண்டு பாவம் செய்தாலும் பாதிப்பு தன்புக்கு ஏற்படுகிறது. எனவேதான் நம்முடைய வணக்கங்களுக்கு சுவை இல்லாமல் இருக்கிறது. நம்முடைய வணக்கங்களிலே நமக்கு உற்சாகம் இல்லாமல் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கல்புகளுடைய எல்லா அழுக்குகளையும் அல்லாஹ் அகற்றி தருவானாக. பரிசுத்தவான்களாக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் ரமலானை வரவேற்று அந்த ரமலானுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கண்ணியத்தையும் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ரமலான் குர்ஆனுடைய மாதம். சில சகோதரர்கள் எல்லாரும் போனதற்கு பிறகும் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த காட்சியை பார்த்த பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவருடைய தண்டனை கிடைக்காத 11 பேரிலே ஒரு ஆளையார் தெரியுமா? தினமும் சூரத்துல் முல்கை ஓதுபவர். தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் என்ற சூரா, தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் என்ற சூரா ஓதப்படாத நாட்கள் நம் வீட்டிலே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீடுகளிலே தபாரக்க ஓதப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீடுகளிலே சூரத்துல் வாக்கியா ஓதப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீடுகளிலே சஜ்தா சூராக்கள் ஓதப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கண்ணியத்தோடும் ரமலானை வரவேற்கக்கூடிய தௌஃபீகை நமக்கு தருவாராக. இந்த ஊர் உருவான காலம் முதல் இந்த ஊருக்கு விஜயம் தந்த பெரும் பெரும் நாதாக்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நம்முடைய ஊருக்கு பரக்கத்து செய்வாராக. இங்குள்ள வியாபாரிகள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருடைய வியாபாரத்திலே அல்லாஹ் பரக்கத்து செய்வாராக. தொழில்களிலே பரக்கத்து செய்வாராக. ஸ்தாபனங்களிலே பரக்கத்து செய்வாராக. அல்லாஹ் நம்முடைய வீடுகளில் பரக்கத்து செய்வாராக. நம்முடைய குடும்பங்களுக்கு பரக்கத்து செய்வாராக. நோய் நொடி இல்லாத வாழ்வை நமக்கு தருவாராக. நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு நல்ல இடைகளை ஏற்படுத்தி தருவாராக. நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் நல்ல ஜோடிகளை அமைத்து தருவாராக. வீடு இல்லாத மக்களுக்கு அல்லாஹ் வீடை தருவாராக. வேலை இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் வேலையை தருவாராக. கடனாளிகளுடைய கடன்களை அல்லாஹ் மாற்றி கொடுப்பாராக. குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு அல்லாஹ் இந்த புனிதமான இரவுடைய பரக்கத்தை கொண்டு சாலிஹான குழந்தைகளை கொடுப்பாராக. கர்ப்பிணிகளான பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா சுகப்பிரசவத்தை கொடுப்பாராக. நம் பிள்ளைகளை இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் நமக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக ஆக்கி தருவானாக. நமக்கு நீண்ட ஆயுளை தருவானாக. நோயில்லாத வாழ்வை தருவானாக. திடீர் மரணங்களை விட்டு நம்மை காப்பாற்றுவானாக. மரணம் அடைவதற்கு முன்னால் திருக்கஅபா சென்று ஹஜ் செய்யும் பாக்கியம் தருவானாக. உம்ரா நிறைவேற்றும் பாக்கியம் தருவானாக. மதீனா முனவ்வரா வந்து அஸ்ரஃபுல் வரா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனிதமான ரௌதா பல தடவை ஜியாரத் செய்யும் பாக்கியம் தருவானாக. நம்மிலிருந்து மரணம் அடைந்த அனைவருடைய கபர்களையும் அல்லாஹ் சுபர பூஜோலையாக்கி தருவானாக. திடீர் மரணங்களை விட்டு நம்மை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. நீண்ட ஆயுளோடு நிறைந்த ஆரோக்கியத்தோடு சாலிஹான அமல்களோடு பரிபூர்ண ஈமானோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்
கலிமாவோடு மரணமடையும் தௌஃபீகை தருவானாக. நாமெல்லாம் செல்ல இருக்கும் கபரை நமக்கு சுவன பூஞ்சோலையாக்கி தருவானாக. மஹ்ஷருடைய அனைத்து கட்டங்களிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவானாக. நாளை மறுமையிலே சுவனபதியிலே அஷ்ரஃபுல் வரா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் பாக்கியம் தருவானாக. யாரெல்லாம் நம்மோடு எந்தெந்த தேவைகளுக்காக துஆ செய்ய சொன்னார்களோ அனைவர்களுடைய எல்லா நாட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லோரும் எனக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். உஸீக்கும் பித்துஆ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி